ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரம்யா. இன்றைக்கி நான் சின்ன வயசில் கேட்ட ஒரு சாமி கதையை பற்றி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஓகேவா? சின்ன வயசில் நம்ம ஆச்சிக்கிட்டலாம் உட்காந்து ஆச்சி ஏதாவது சாமி கதை சொல்லுங்கள், பேய் கதை சொல்லுங்கள் அப்படிலாம் கேட்போம்ல. அப்போ கேட்ட ஒரு சாமி கதை தான் இது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மாவுக்கு வந்து கல்யாணம் முடிஞ்சு 10 வருஷம் ஆகியும் குழந்தையே இல்லை. நிறைய வைத்தியர்கிட்ட போய் நிறைய மருந்து மாத்திரைலாம் வாங்கி சாப்பிட்டோம், குழந்தையே இல்லை. 10, 12 வருஷம் ஆகிப்போச்சு. அந்த அம்மாவுக்கு லாஸ்ட்டில் குழந்தைக்கு ட்ரை பண்ணுறதே விட்டுட்டாங்க. இனிமேல் நான் மருத்துவமனைக்கும் போகிறதில்ல, வைத்தியத்தையும் போகிறதில்லன்னு சொல்லி விட்டுட்டாங்க. அப்போது அந்த அம்மா வீட்டுக்கு பக்கத்து வீட்டு உறவுக்காரங்களை பார்க்குறதுக்கு ஒரு வயசான அம்மா ஒரு ஊர்லேருந்து வந்திருந்தாங்களாம். அந்த அம்மாட்டு சும்மா உட்காந்து வெளியே உட்காந்து பழக்கம் விடுவோம்ல, திண்ணையில் உட்காந்து அப்படி பழக்கம் விட்டுட்டு இருக்கும்போது அந்த அம்மா சொன்னாங்களாம், இப்படி ஒரு ஊரில் வந்து பிள்ளை பெற்ற அம்மன் அப்படின்ட்டு ஒரு அம்மன் இருக்காங்க. அந்த அம்மனுக்கு இன்னொரு பேர் வந்து சந்தானலட்சுமி. அங்கே போனேன்னா கண்டிப்பாக உனக்கு குழந்தை பேர் வந்து அந்த அம்மன் வந்து வரம் கொடுப்பா உனக்கு. அங்கே போய் நீ ஒரு வாரம் விரதம் இருக்கணும். ஒரு வாரம் விரததுக்கப்புறம் பூஜை நடக்கும். அந்த பூஜை எப்போ அம்மன் கையிலேருந்து எலுமிச்சங்கனி கீழே விழுந்துச்சுன்னா உனக்கு கண்டிப்பாக குழந்தை பேர் இருக்கும். நீ அந்த கோயிலுக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த வயசான அம்மா சொல்லி இவங்களும் அடுத்த நாளே நடைய கட்டிட்டாங்க. இங்கேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் தள்ளி ஒரு காட்டுக்குள்ளே தான் அந்த கோயில் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த காட்டு வழியாக போயிட்டுருக்காங்க. ரொம்ப தூரம் நடந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அந்த காட்டுக்கிட்ட போகும்போது பார்த்திங்கன்னா, காட்டுக்குள்ளே போயிட்டுருக்கும்போது ஒரு அம்மா ஒரு குழந்தையோட வராங்க. ஒரு இளம்பெண், ஒரு 25, 27 வயசுக்கு இளம்பெண் ஒருத்தவங்க வராங்க. பேச்சு கொடுத்துட்டு வராங்க. எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டோடனே, இல்லை எங்கள் பிள்ளை பெற்ற அம்மன் ஒரு கோயில் இருக்காம, நான் அந்த கோயிலுக்கு தான் போகிறேன். எனக்கு ஒரு 10 வருஷமாக குழந்தை இல்லை, அங்கே போகிறேன்னு சொன்னோடனே, அப்படியே நானும் அங்கே தான் போகிறேன், வாங்க 2 பேரும் பேசிகிட்டே போவோன்னு சொல்லி பேசிக்கிட்டே வராங்க. அப்போ வரும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அம்மா கையில் வச்சுருக்க குழந்தை இருக்குல்ல, அந்த ட்ரெஸ்லேயே மோஷன் போயிடுச்சு. மோஷன் போனவுடனே அதை பார்த்துட்டு இந்த குழந்தை இல்லாத அம்மா இருக்காங்களா, முகம் சுளிக்கிறாங்க. ஐயோ அப்படிங்கிற மாதிரி முகம் சுளிக்கிறாங்க. இப்போ இந்த அம்மா சொல்கிறாங்களா, கொஞ்ச நேரம் குழந்தைய கையில் வச்சுக்கிறீங்களா, நான் போய் என்னோடய முந்தானையை அழைச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்காங்களாம். ஐயோ நான்லாம் தூக்க மாட்டேன் அப்படின்னோடனே, சரி அப்போ நீங்கள் தூக்காண்டா, நான் கீழே கடத்தி போட்டு போகிறேன், கொஞ்ச நேரம் குழந்தைய பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு துணியை வச்சு குழந்தைய கீழே கடத்திட்டு அந்த அம்மா வந்து பக்கத்தில் இருக்க ஆற்றுல அவங்களோட முந்தானையை அலசுறதுக்கு போயிட்டாங்க. அப்போ இந்த குழந்தை வந்து அழுது, யாராக இருந்தாலும் குழந்தை அழுதா கொஞ்சம் சமாதானப்படுத்துவோம், தூக்குவோம், ஏதாவது பண்ணுவோம்ல. ஆனால் அந்த குழந்தை இல்லாத அம்மாவில் அது தூக்கவே இல்லையாம். காரணம் அது மோஷன் போயிடுச்சுன்னு சொல்லி தூக்கவே இல்லை. அதுக்கப்புறம் கழுவு போன அந்த குழந்தையோட அம்மா போயிட்டு வந்து திரும்ப குழந்தைய தூக்கிட்டு போய் குழந்தையும் தண்ணியில் க்ளீன் பண்ணுறதுக்காக தூக்கிட்டு போயிட்டாங்களாம். இந்த அம்மா என்ன பண்ணிச்சான், குழந்தை இல்லாத அம்மா, இதுதான் நல்ல சமயம், ஐயோ உங்கள்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம வேகமாக போயிடுவோம்னு சொல்லி வேகமாக நடையை கட்டிட்டு கோயிலுக்கு போயிட்டாங்க. கோயிலுக்கு போகிறாங்க. ஒரு வாரம் அங்கேயே உருண்டு புரண்டு என்னென்னலாம் விரதம் இருக்கணுமோ, அடி பிரதட்சணை, அங்க பிரதட்சணை, என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணுறாங்க. மண்சோறு சாப்பிட்றாங்க, எல்லாம் சாப்பிட்றாங்க. ஒரு வாரம் ஆகுது, பெரிய பூஜை நடக்க போகுது. நல்லா தீபாராதனை நடக்குது, தூபம் எல்லாம் காமிக்கிறாங்க. ஆனாலும் இந்த அம்மா எவ்வளோ மனமுருகி அழுது வேண்டாலும் கூட அம்மன் கையிலேருந்து எலுமிச்சங்கனி கீழே விழவே இல்லை. உடனே பூசாரி சொன்னாங்களா, சரி கவலைப்படாதம்மா, இன்றைக்கி நைட்டு தங்கிட்டு நீ அடுத்த நாள் காலையில் பூஜையில் பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த அம்மாவும் அன்றைக்கி நைட்டு கோயிலில் தங்குனாங்களாம். தங்கும்போது பார்த்திங்கன்னா அம்மன் வந்து கனவுல வராங்க. வரும்போது இந்த அம்மா கேட்குறாங்க, ஏம்மா எனக்கு குழந்த பாக்கியமே தரமாட்டேங்கிற, எனக்கு ஏன் மனமுருகி நீ எலுமிச்சங்கனி தரமாட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, நீ இந்த ஊருக்கு வரும்போது காட்டுக்குள்ளே உன் கூட ஒரு பொண்ணு வந்தாலே குழந்தைய தூக்கிட்டு, அது யார் தெரியுமா, அது நான் தான். குழந்தையோட மலை வாசனை உனக்கு பிடிக்கல, அந்த குழந்தை அவ்வளோ அழுகுது, உனக்கு அப்போ கூட கொஞ்சம் கூட மனசில் அந்த தாய்மைங்கிறதே இல்லை, இறக்க குணமே இல்லை, அந்த குழந்தைய தூக்கணும்னு உனக்கு தோணவே இல்லை. உன்னை பொறுத்த வரைக்கும் ஊரார் உனக்கு கொடுக்குற மலடிங்கிற வார்த்தை போகணுன்னு தான் நினச்சியே தவிர, மற்ற குழந்தைகளும் தான் குழந்தையாக பார்க்கணும் அப்படிங்கிற அந்த தாய் உணர்வு, அந்த தாய்மையான உள்ளம் உனக்கு இன்னும் வரல. உனக்கு இன்னும் அந்த பக்குவம் வரல. உனக்கு என்னைக்கு அந்த பக்குவம் வந்திருக்கு நீ நினைக்கிறியோ, அன்னைக்கு நீ இந்த கோயிலுக்கு வா, நான் உனக்கு பிள்ளை வரம் கொடுக்குறேன். அது வரைக்கும் இந்த கோயில் பக்கமே நீ வந்துடாத, நீ சென்று வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த அம்மன் மறைஞ்சிட்டாங்களாம். இந்த அம்மா காலையில் கண் விழித்து தான் பண்ண தப்பை அப்போ உணர்ந்து அழுதாங்களாம். இனிமேல் மற்ற பிள்ளைகளும் தன்னோட பிள்ளையாக நம்ம நினைக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு அந்த கோயிலை விட்டு அவங்க கிளம்பி போனாங்களாம். இது எங்கள் ஆட்சி சின்ன சொன்ன கதை. சரி, இந்த மாதிரி உங்கள் வயசுல நிறையா பேய் கதை, ஸ்டோரி கதைலாம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் கேட்ட நிறைய கதைகள் உண்டு, ஓனா சொல்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ.